இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தால் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தால். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த வருடத்தின் கடைசி நாள்ல உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இம்மட்டுமா சொல்லப்போனா ஜனவரியிலிருந்து இதுவரை அந்த ஆடியோ ஒளியத்தை செய்யக்கூடிய கர்த்தர் கிருபை கொடுத்தார். பல தேசங்களுக்கு பல ஜனங்களை சென்றடைந்து அதன் மூலமா வருகிற சாட்சிகள் ஏராளம் ஏராளம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அதை சற்று நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பேசுறவங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லித்தான் சொல்ல முடிகிறது. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த சிந்தனைக்குள்ளே கடந்து போகலாம். சங்கீதம் 103 1, 2 எல்லோருக்கும் நன்கு சிறு பிள்ளைகள் கூட அது நன்றாக தெரியும். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தூங்கின சின்ன பிள்ளைகள் கூட இது சொன்ன உடனே ஐயோ சர்ச் சர்வீஸ் முடிஞ்சிட்டுன்னு எந்திரிச்சுக்கோ. இது நம்ம சர்ச் சர்வீஸ் முடிகிறதுக்கு சொல்றதுன்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா தாவீதை பாருங்க, தன் ஆத்மாவோடு பேசுறாரு. ஆத்மாவோடு பேசிய என் ஆத்மாவே ஆண்டவரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஆண்டவரை ஸ்தோத்திரி. ஏன் அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறந்துடாத. பின்னாடி அழகா அடுக்கிறார். என்ன உபகாரங்கள் என்ன நன்மைகள் ஆண்டவர் செய்துட்டார். ஒருவர் நம்ம நினைக்கலாம் என்னத்தை செய்துட்டார் ஆண்டவர் சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அவர் அழகா என்ன நடத்துறாருன்னா நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறார். அந்த வருஷத்துல எவ்வளவு வீழ்ச்சிகள் உண்டு, தடுமாறி இருக்கிறோம், முறுமுறுத்திருக்கோம், ஆண்டவர் மறுதளிச்சிருக்கோம், சில இடத்துல மகிமைப்படுத்த தவறி இருக்கிறோம், வாய்ப்புகளை கூட மிஸ் பண்ணி இருக்கிறோம். அக்கிரமங்களை மன்னிக்கலன்னா ஆத்மாவுக்கு பாதிப்பு வந்திருக்கும், அது அப்பமே செத்து போயிருக்கும். ஆண்டவர் மன்னித்து இன்னைக்கும் ஆத்மாவை லைவா வச்சிருக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுங்க, நோய்களை குணமாக்குறாரு. இன்னைக்கு எவ்வளவு வைரல் ஃபீவர்ல விழுந்தோம், பலவீனங்கள்ல வந்துச்சு, ஜுரம் வந்துச்சு, குடும்பம் முழுவதுமே ஜுரத்துல படுத்த குடும்பங்கள் உண்டு. ஒருவேளை சுகம் கிடைக்கலன்னா இன்னைக்கு இருந்திருக்க மாட்டோம், உயிரோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். அடுத்த வசனம் சொல்கிறது, அவர் நம்முடைய உயிரை பிராணனை அழிவுக்கு விலக்கி நம்மளை பாதுகாக்கிறார், மீட்டெடுக்கிறார். எத்தனை ஆபத்துகள்ல, எத்தனை ட்ரெயின் ஆக்சிடென்ட், பஸ் ஆக்சிடென்ட், இன்னும் கார் ஆக்சிடென்ட், ரோட் ஆக்சிடென்ட் சொல்லிட்டே போலாம். எவ்வளவு விபத்துகள், ஆபத்துகள், பில்டிங் விழுந்துருதுங்கிறாங்க, கல் விழுந்துருதுங்காங்க, மரம் விழுந்துருதுங்க, பலவித ஆபத்துகள்ல கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறாரு. இன்னைக்கு அதனாலதான் உயிரோடு இருக்கிறோம். அதோட அவர் விட்டு விடல, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சுட்டுறாரு. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கு, நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாரு. இரக்கங்கள் புதுசா இருக்குது, நம்ம அதை சூழ்ந்திருக்க பண்றாரு, இரக்கம் கிடைக்க பண்ணி இருக்கிறாரு. அடுத்து சொல்லுகிறது, நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறாரா. இவ்வளோ நன்மை செய்திருக்கிறார்களா. நாம தீமை தான் செய்துட்டு இருக்கிறோம், ஆனாலும் தீமை செய்த நமக்கும் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார. கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது, திரும்பவும் எழுந்து காரியத்தை செய்ய வச்சிருக்கிறாரு. அநேக நேரத்துல பலவீனமா படுத்திருக்கோம். இனி இதெல்லாம் என்னால செய்ய முடியாதுப்பா, இனி என்னால எனக்கு முடியாது, இது எப்படி இனி நடக்காதுன்னு சொன்ன காரியங்கள்லாம் கர்த்தர் நடக்க வச்சிருக்கிறாரு. முடியாதுன்னு சொன்ன காரியங்கள் அந்த வருஷத்துல முடிய வச்சிருக்கிறாரு. உங்களால சொல்ல முடியும், நீங்க உட்கார்ந்து யோசித்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பகுதியை பார்க்க முடியும். தாவீது தான் சொல்லுகிறார், இனி அவ்வளவுதான் இல்லை, திரும்ப ராஜ பதவியை இழந்து காட்டுக்குள்ள போறாரு, ஜீவன் தப்பி ஓடுறாரு. திரும்பவும் அந்த அரண்மனையில வந்து ஆண்டவர் உட்கார வச்சாரு. திரும்பவும் வாய்ப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஏன் நன்றி சொல்லக்கூடாது, அதை மறக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு பெரிய ஊழியக்காரர் நான் சந்திச்ச, நல்லா பழக்கமான ஊழியக்காரர். அவர் வந்து பெரிய கான்ஃபரன்ஸ் எல்லாமே நடத்துவாரு. அவர் கீழே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அவர் திடீர்னு சிக்காயிட்டார், காணும் கொஞ்ச நாளா. அவருடைய உதவியாளர் ஒரு மெசேஜ் போடுறாரு, ஹீஸ் இன் நவ் கிரிட்டிக்கல். அவர் வந்து அபாயகரமான ஒரு கட்டத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, ப்ரே பண்ணிடுங்கன்னு சொல்லி. அவ்வளவுதான் உங்களுக்கு எனக்கு மனசு கேட்கவே இல்லை. யோசித்து பாருங்களேன், எல்லா இடத்துக்கும் ப்ரே ரிக்வெஸ்ட் போது எல்லாம் ஜோம் பண்றாங்க. திரும்பவும் அவரு சுகம் பெற்று எழுந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு வந்ததுன்னா ஸ்ட்ரோக், கை கால்லாம் விழுந்துருச்சு, நடக்க முடியாது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, சுகமாக்கி திரும்பவும் எழுந்து நடக்க பழையபடி ஆக்டிவா மாத்திட்டாரு. எந்த சேஞ்சஸ் அவருக்குள்ள தெரியல, குறைவும் தெரியல. கொஞ்சம் தாங்கி நடந்தார், கை முடியல, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நார்மல் ஆயிட்டு அவர் சொன்ன காரியம், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்து வியாதியெல்லாம் நீக்கி அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி அழிவுக்கு விலக்கி காத்து இப்ப என்ன திரும்ப வாழ வயது போல கழுகு போல மாத்திட்டாரு. என்னால எல்லாத்தையும் இப்ப செய்ய முடியுதுன்னு அவர் சொன்னது எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சது.
செய்வார் நமக்கு. அதனால நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆத்மாவை பார்த்து, என் ஆத்மாவை நீ கலங்காதே, சோர்ந்து போகாதே, தேவனை நோக்கி காத்திரு, அவருக்கு நன்றி சொல்லு, அவரை ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வருஷ கடைசி நாள்ல பிகினிங்ல இருந்து இதுவரை செய்த நன்மைகளுக்காக ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. புதிய ஆண்டு புதிய வாசல் திறக்கும், புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும், புதிய பாதையில் நடத்துவாரு. எல்லாமே புதிதாக்கப்பட்டு புதிய ஒரு வாழ்வுக்குள்ள நம்ம போக முடியும், நன்மைக்குள்ள போக முடியும். கர்த்தர் செய்வாரு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வருஷத்தின் கடைசி நாள்ல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. நம்முடைய கிருபை எங்க பலத்தினால் அல்ல, எங்க திறமையினால் அல்ல, எங்கள் தாளந்துகளினால், நம்முடைய கிருபையினால, இரக்கங்களினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க தைரியப்படுத்துங்கப்பா. வியாதியிலிருந்து சுகமாக்கி இருக்கிறீங்கப்பா, அழிவுக்கு தப்பி காப்பாற்றிருக்கிறீங்கப்பா. என்னுமா கூட அக்கிரமங்களை மன்னிச்சிருக்கிறீங்க. இந்த நாளில் நாங்கள் குறைவுகள் எல்லாவற்றை எடுத்து போடுங்க. நிறைவுள்ள தேவனாகிய உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். புது ஆண்டுக்கு போகும்போது பழைய வேதனையோடு, பழைய நினைவுகளோடு, பழைய காயங்களோடு, பழைய பலவீனங்களோடு அல்ல, புது பலத்தோடு போக சொல்ல உதவி செய்யுங்க. நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். வழி நடத்தும் துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்துடாதங்க. இவ்வளவோ லிஸ்ட் இருக்குதுல, அதை நினைச்சு நன்றி சொல்லி அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு கூட, துதிகளோடு கூட 2025 பிரவேசிப்போம். தடைகள் எல்லாம் மாறி புது பலனாய் நமக்கு கர்த்தர் மாறிடுவாரு. புது பலத்தோடு பலத்த காரியங்கள் செய்கிற வருடமா 2025 கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் புதிய வருடத்துல முதல் நாளிலே நாளை தினம் சந்திப்போம். God bless you. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.